ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. கலர் நல்லா வந்து வெடிக்கும் தோல். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்சோன்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு வேர்க்கடலை சட்னி செய்யப்படும். ஒரு 3 பேருக்கு தக்க தான் நீங்கள் செய்யப்படும். அதுக்கு தேவையான வேர்க்கலையை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னுமா அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். வேர்க்கலையை வறுத்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். இப்படி செஞ்சால் கையில் நல்லா தோல் உறிஞ்சிரும் காரணம்னு. அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கணும். தோலை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையானது ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். நல்லா திருவுண தேங்காய் சூப்பராக. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு போட்டுங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டுருவேன். காஞ்ச மிளகாய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிறிதளவு புளி, உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை நல்லா அரைக்கிறதுக்கு. கருவேப்பிலை நல்லா எல்லாத்துக்கும் நல்லது. ரத்தம் நல்லா க்ளீனாக உற்பத்தி ஆகும். அதனால சரி கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்துக்குமே சட்னிக்கு அரைப்பேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும். மெயின் சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டு உங்களுக்கு தோசையோடு காட்டிடுறேன். கல் தோசையும் சூப்பராக இருக்கும், மெலிஸ் தோசையும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானது காலையிலே ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி பிள்ளைங்களுக்கு நம்ம பார்ப்போம். காஞ்ச மிளகாய் சட்னி அரைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ அழகாக வந்துச்சு. காலையிலே ஹெல்த்தியான காஞ்ச மிளகாய் சட்னி இனிமேல் தாளிச்சிருவோம். இனிமேல் வேர்க்கடலை சட்னி தாளிச்சிருவோம். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா பொன்னியமாக ஆகணும். இதில் ஊற்றிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் போட்டுக்கோங்க. ஒரு 3 போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு காரம் வேண்டாம், சின்ன குட்டியும் சாப்பிடும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா வரணும். நம்ம இந்த சூட்டில் ஊற்றி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரம் வேர்க்கடலை சட்னி இப்போ நல்ல டேஸ்ட்டுங்க. வேர்க்கடலை சட்னி தோசை சட்டி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம தோசை ஊற்றிடுவோம். கல் தோசை தான் ஊற்ற போகிறோம். மாவு நல்லா, ஏன்னா கல் தோசை தான் நல்லா இருக்கும் வேர்க்கடலை சட்னி. ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் வேக வைப்போம். தோசை வெந்துச்சு, மாற்றி போட்டுருவோம். சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். வெந்துருச்சு, மாற்றி போட்டு இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. இன்னும் நம்ம சாப்பிட வேண்டியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல் தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போமா? காலையிலே எவ்வளோ ஹெல்த்தியாக எத்தனை பேர் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அப்போ செம்ம டேஸ்ட்டுங்க. அடிப்படி எல்லாமே காலியான ஒரு செகண்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அம்புட்டு ருசி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.